கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வேர்ஸ்லாம் இந்த வீடியோல நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போறோம். ஃபுட் வேர்ஸ்னா ஷூஸ்லாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஸ்லிப்பர்ஸ் தான். ஸ்லைடர், சாண்டல், கிளாக்னு சொல்லிட்டு டிஃபரண்ட் ஸ்டைல்ல அண்ட் டிஃபரண்ட் பிராண்ட்ஸ்ல இருந்து பெஸ்ட்டான ஸ்லிப்பர்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இத ஒன் பை ஒன்னா நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். பட் எப்பவுமே ஸ்லிப்பர்ஸ் நம்ம கிட்ட அதிகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லிப்பர்ஸை விட நம்ம ஷூல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஷூ தான் நம்ம அவுட்ஃபிட்டை எப்பவுமே கம்ப்ளீட்டாகவும் சூப்பராகவும் மாற்றும். நீங்க வேர் பண்ற ஷூ தான் உங்க அவுட்ஃபிட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல்னே சொல்லுவேன். பட் ஸ்லிப்பர் பார்த்தீங்கன்னா 1 இல்ல 2 நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா வந்து எல்லா டைமுமே நம்ம ஷூஸ் வந்து வேர் பண்ண முடியாது. சின்னதா நைட் அவுட் போறோம், இல்ல பக்கத்துல ஏதாவது ஷாப்பிங் போறோம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து நைட் மூவி போறோம். அந்த மாதிரி டைம்ல வந்து ஷூஸை விட ஸ்லிப்பர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். பட் அதுக்காக ஷூவை டாமினேட் பண்ற அளவுக்கு இல்லைனாலும் ஷூக்கு ஈக்குவலான ஒரு பெஸ்ட்டான ஸ்லிப்பர்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் மை நேம் இஸ் அகில். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் A.F Fashioner. அண்ட் இந்த ப்ராடக்ட் எதுவுமே நான் இன்னும் அன்பாக்சிங் பண்ணல. எல்லாமே பேக்கிங் அப்படியே ஓப்பன் பண்ணாம தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட டேரக்டா லைவா அன்பாக்சிங் பண்ணணும் தான் அப்படியே வச்சிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த சோல் ஸ்டோர் பிராண்ட்ல இருந்து த சோல் ஸ்டோர். இந்த பிராண்ட் நிறைய பேருக்கு பிடிச்சி நிறைய பேரோட ஃபேவரட் பிராண்டாக இருக்கலாம். ஸோ 2013 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இந்த பிராண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நான் கிரிக்கெட் வந்து அவ்வளோ பார்க்க மாட்டேன். கிரிக்கெட் பிளேயர் ஹர்திக் பாண்டியா தான் இந்த பிராண்டோட அம்பாசிடராக இருக்காரு. லாஸ்ட் இயர் ஹர்திக் பாண்டியா ஒரு மீட்டிங்கில் கூட இந்த பிராண்ட் வந்து வேற லெவலில் போகுது, நான் அந்த பிராண்டில் இன்வெஸ்ட் பண்ண போறேன்ற அளவுக்கு இந்த பிராண்டை பற்றி பெருமையாக பேசியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ இந்த பிராண்ட் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. சோல் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் அண்ட் குவாலிட்டிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தரமாட்டாங்க. ஒரு 50% குவாலிட்டி சூப்பராக இருந்தால் டிசைன் வந்து 100% டாப் நாச்சில் இருக்கும். இந்த டிசி, மார்வல், டிஸ்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்டிங்கான வந்து பிரிண்ட்லாம் இவங்ககிட்ட வரும். எல்லாமே பேட்டன் ரைட்ஸ் வாங்கி பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்குட் கேம்லாம் வந்ததுல, அந்த ஸ்குட் கேமோட பிரிண்டட் டிஷர்ட்லாம் வந்து இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க சேல் வந்து ஆன்லைனில் தான். இப்போ ரீசெண்டாக சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னை எக்ஸ்பிரஸ் அவனில் தான் இவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டோரை வந்து லாஸ்ட் இயர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சென்னையில். அண்ட் இப்போ இதோட ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பேக்கிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த வெறும் பேப்பர் வந்து அழகாக டிசைன் பண்ணி இந்த கலருக்காக தான் இந்த ஸ்லிப்பரே ஸ்லைடரே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ லைட் க்ரீன், லெமன் க்ரீன் கலரில் ஒரு ஸ்லைடர்ஸ், ரொம்ப சங்கியாக அண்ட் ரிஜிடான பாட்டம் அண்ட் அப்பர் சோல் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து ஆக்சுவலி மோல்டிங் தான். இது ஃபுல்லாகவே வந்து அந்த ரப்பர் ஸ்லிப்பர் அண்ட் ரப்பரில் வந்து ஃபுல் மோல்டிங் தான் இது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு நார்மல் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி ஸ்லைடர் வந்து நம்ம 400-500 ருபீஸ்லாம் வாங்க முடியும். ஜூடியோலாம் வந்து 300 ருபீஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. பட் இது அதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பாட்டம், நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பெரிய பாட்டம் அண்ட் வேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக அண்ட் சங்கியாக இருக்கும். ரிச் லுக்காக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் வருது. 900 ருபீஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா சோல் ஸ்டோரில் இந்த ப்ரைஸ் தான் வைப்பாங்க. சோல் ஸ்டோரை பொறுத்த வரையுமே வந்து அவங்க டிசைனுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். வெளியே வந்து பார்க்குறவங்களுக்கு இது ப்ரைஸ் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 900 ருபீஸ்க்கு ஒரு ஸ்லைடர் அப்படின்றது அதிகம் தான் நான் சொல்லுவேன். பட் வந்து நம்ம கிராக்ஸ் அந்த மாதிரி பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான், பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவேன். நான் இந்த கலருக்காக ஆக்சுவலி சூஸ் பண்ணேன். எனக்கு இந்த கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், ஒயிட் இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ்லாம் வேர் பண்ணும்போது நம்ம லுக் வந்து பெஸ்ட்டாகவே காட்டும். ஒரு கேஷுவலான அவுட்ஃபிட் வேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லைடர்ஸ் நம்ம வேர் பண்ணும்போது நம்ம லுக் வந்து சிம்பிளாக இருந்தாலும் அண்ட் ரிச் அண்ட் யூனிக்காகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லிப்பரை வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா HRX. ஸோ HRX பை ரித்திக் ரோஷன் பிராண்ட்லேருந்து ஒரு ஒயிட் கலர் கிளாக். அண்ட் HRX பார்த்தீங்கன்னா 2013 ஸ்டார்ட் பண்ண பிராண்ட். அண்ட் எனக்கு வந்து இந்த பிராண்ட் வந்து ஃபேவரட்னு சொல்லுவேன். இந்த பிராண்டில் வந்து நான் ஷூஸ் வாங்கியிருக்கேன். ஷூஸ் வாங்கி நிறைய பேருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஜிம் ஸ்லீவ்லெஸ் அதிகமாக வாங்கிக்கிறேன். ஜிம் ஸ்லீவ்லெஸ் வந்து ரீசெண்டாக ஒரு 3 ஸ்லீவ்லெஸ் வாங்கினேன். 3மே வந்து செம்ம ஒர்த்தாக இருக்கும். எனக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஜஸ்ட் 200 பைஸில் கிடச்சிது. அண்ட் HRX பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு பெஸ்ட்டான பிராண்ட் தான். பட் இதில் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அண்ட் இந்த கிளாக் கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 650 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒயிட் கலர் கிளாக். அண்ட் இந்த மாடல் பிளேயர் வந்து கிளாக்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாடலை பார்த்து நிறைய பேர் வந்து கிராக்ஸ்னு சொல்லுவாங்க. கிராக்ஸ்ன்றது மாடல் கிடையாது. கிராக்ஸ்ன்றது வந்து பிராண்ட் நேம். ஓகேவா? இந்த மாடல் பேர் வந்து கிளாக் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா HRXோட லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அழகான டிசைன் இருக்குது. அண்ட் ஒயிட் கலர் சூப்பர் ஒயிட்னே சொல்லலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைட் வெயிட்டாக இருக்குது. ஸ்லிப்பர்ஸே நிறைய பேர் இந்த மாதிரி க்ளோஸ்டாக வேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் க்ளோஸ்டாக வேர் பண்ணுறதுனால நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ப்ளஸ் வந்து ஒரு சேஃப்னு சொல்லலாம். எங்கள் கால் வந்து அடிப்படாமல் இருக்கும். ஸோ ஷூ மாதிரி தான் இதுவும் ஒரு பெஸ்ட்டான கிளாக். நீங்கள் வந்து இந்த மாடல் ஸ்லிப்பர்ஸ் வந்து அதிகமாக லைக் பண்ணுவீங்க அப்படின்னா அண்ட் கிராக்ஸ்க்கு வந்து 2000-3000 கொடுத்து செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. HRX வந்து ஒரு ஒர்த்தான பிராண்டு. அதுவும் 650 ருபீஸ்க்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அண்ட் இதில் MRP பார்த்தீங்கன்னா 3300 போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் வந்து நான் மிந்த்ராவில் இப்போ 650க்கு வாங்கினேன். மேபி ப்ரைஸ் வந்து ஒரு 1000-2000 கூட ஏற்றினா கூட சொல்கிறது கிடையாது. அண்ட் இப்போ ஆஃபரில் இருக்கும்போது உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஸ்லிப்பர் என்னென்னு பார்த்தலாம். www.kneemans.com. நீமேன்ஸ்
அண்ட் நீமேன்ஸ் இந்த பிராண்ட் வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா 2018 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட மெயின் யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வுட்டு, அதுவும் பேம்போ ட்ரீ அந்த மாதிரி நேச்சுரலாக இருக்க விஷயத்துலேருந்து தான் இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி தான். இவங்க வந்து டிசைனுக்கு வந்து அவ்வளோ வந்து ப்ரிஃபரன்ஸ் தர மாட்டாங்க. டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக மினிமலிஸ்ட்டாக அண்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் சில விஷயத்தில். பட் மோஸ்ட்லி வந்து கம்ஃபர்டபுள். இவங்க ப்ராடக்ட் எல்லாமே கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி யூஸ் அண்ட் ஈஸி வாஷ் அந்த மாதிரி தான் வந்து ப்ராடக்ட் அவங்க வச்சிருப்பாங்க. அண்ட் ஷூஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் மேஜராக வந்து கம்ஃபர்டபுள் அண்ட் குவாலிட்டிக்கு தான் இவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. அதனால தான் இந்த ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுவும் ஜஸ்ட் 750 ரூபீஸ்க்கு நீமேனில் 700 ரூபீஸ்க்கு வந்து ஸ்லைடர்ஸா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தில் தான் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் பேக்கிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு கலரும் இல்லை, பாக்ஸில் வந்து ப்ளைனாக இருக்குது. எவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பா, செம்ம க்ளீனாக வந்திருக்கு ப்ராடக்ட். ஒரு ஒயிட் கலர் ஸ்லைடர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ரொம்ப லைட் வெயிட். ஆக்சுவலி கையில் தொடும் போதே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. நான் காலைல வேர் பண்ணி கூட பார்க்கல. ஒரு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கையில் தொடும் போதே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. பிரிண்ட்லாம் அந்த பிராண்ட் பிரிண்ட் வந்து அவ்வளோ ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரைஸ் எம்ஆர்பி இதில் இல்லை. ஆக்சுவலி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆனால் 750 ரூபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். எம்ஆர்பி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இப்போ ஆஃபரில் இருக்கனால ஒர்த்னே சொல்லலாம். அண்ட் ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ செம்ம காம்பினேஷன். உங்களுக்கு வந்து மினிமலாக ஒரு ப்ரீமியம் லுக்கில் ஒரு ஸ்லைடர்ஸ் வேணும்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ப்ரோ இந்த ஒயிட் கலர்லாம் வேர் பண்ணால் அழுக்காயிடும் ப்ரோ அப்படிலாம் சொன்னால் நீ வாங்காத, ஓகேவா? ஏன்னா ஒயிட் கலர் தான் வந்து நல்ல யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ரிச் லுக்காக காட்டும். அழுக்காயிடும்னு பார்த்தா எல்லாமே தான் அழுக்காகும். ஃபுட் வேர்னாலே நம்ம கழுவி வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணோம், வேறு வழி கிடையாது. அப்பர் சோல் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள டச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சாஃப்ட்டாக ஃபீல் ஆகுது. நம்ம வேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான கம்ஃபர்டபுள் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து தாராளமாக இது வாங்கலாம் 750 ரூபீஸ்க்கு. ஜஸ்ட் நீங்கள் நீமேன் வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்லைடர் வந்து ஒர்த்துனே சொல்லுவேன். தாராளமாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த்து ஸ்லிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பேக்கில் வந்திருக்கு. யோ பிராண்ட்லேருந்து ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்பு. அண்ட் யோவோ என்ன பிராண்ட்னு எனக்கு தெரியாது. இந்த யோவோ பிராண்ட் வந்துட்டு மிந்த்ராவில் நான் பார்க்கும்போது இந்த கலர் ஸ்லிப்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஒயிட், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஆரஞ்சுன்னு சொல்கிறத விட அண்ட் பீச் கலர்னு சொல்லலாம். இது பார்க்க வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் பெரிய பாட்டம் அண்ட் வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்லிப்பர் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ப்ரைஸ் வந்து 550 ரூபீஸ் வருது. 550 ரூபீஸ்க்கு இது ஒர்த் இல்லையோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல் ரப்பர் அண்ட் மோல்டிங் ஸ்லிப்பர் தான். நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த சோல் ஸ்டோர் பிராண்டில் காமிச்சிருந்தேன்ல, ஸோ அதே மாதிரி மெட்டீரியல் தான் இதுவும். பட் சோல் ஸ்டோர் பிராண்டில் வந்து ஸ்லைடர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து அந்தளவுக்கு எனக்கு ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கம்மி தான். பட் சோல் ஸ்டோர் பிராண்ட் வந்து ஒரு பெரிய பிராண்டுனால அவன் அந்த ப்ரைஸ்க்கு விற்பான். பட் இது வந்து எந்த பிராண்ட் எனக்கு தெரியல. பட் பார்க்க நல்லா இருந்தது. இந்த கலருக்காக நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த 5 ஸ்லிப்பர்ஸில் வந்து ஒரு ஸ்லிப்பர் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று பேலன்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக உங்களுக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணுங்கள். இதை சூஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் வந்து வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். அண்ட் இந்த மாதிரி மாடல் வந்து உங்களுக்கு பிடிக்கும். பட் வந்து எனக்கு நியர்பை ஷாப்பில் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா 550 ரூபீஸ்க்கு இது ஒர்த்தாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ இது என்ன பிராண்ட் என்னால் ஓப்பன் பண்ணாமல் சொல்ல முடியும், ஏன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் தான். அண்ட் இந்த பிராண்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட் வந்து 2012 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. காமர்ஸில் வந்து நிறைய சேல்னே சொல்லலாம். அண்ட் ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை விஆர் மாலில் வந்து ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. இந்த பிராண்டை வந்து மிந்த்ராவில் வந்து ரொம்ப ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருப்பாங்க. இந்த பிராண்டில் வந்து எல்லாமே இருக்கும். ஜீனு, டிஷர்ட், ஜாக்கெட் அண்ட் ஷூ, ஸ்லிப்பர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்னே சொல்லுவோம். அதனாலே வந்து இந்த பிராண்ட் வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து பெரிய பிராண்டாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. பட் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா விஆர் மாலில் போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. எல்லாமே வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாக்கெட் வந்து மிந்த்ராவில் வந்து 1000 ரூபீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா எம்ஆர்பி வந்து 2500 இல்லை 3000 இருக்கும். அதை அடிச்சுட்டு தான் 1000 ரூபீஸ் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து விஆர் மால் ஷாப்பில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஜாக்கெட் வந்து 3000 ரூபீஸ் கிட்ட இருக்கும். ஸோ எம்ஆர்பி இப்படி தான் விற்பாங்க. பட் வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி வந்து மிந்த்ராவில் வந்து அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. பட் நீங்கள் ஷோரூமில் இவ்வளோ ப்ரைஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஷோரூமில் வந்து நியூ அரைவல் வந்து எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். மிந்த்ராவில் வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் இருக்கும். அண்ட் வந்து ஓல்டு ஸ்டாக்ன்றது வந்து நம்ம ஒன்றும் ஓல்டு டிசைன் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் 2021 வந்து ஒரு டெனிம் ஜாக்கெட் வாங்கினேன் இந்த பிராண்டில் வந்து. ஸ்டில் இப்போ வர அந்த டெனிம் ஜாக்கெட் வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ டெனிம் ஜாக்கெட்டில் வந்து ஓல்டு ஸ்டாக் வாங்கினா நியூ ஸ்டாக் வாங்கினா எப்பவுமே வந்து அது நமக்கு எப்பவுமே யூஸ் பண்ண தான் போகிறோம். அதே மாதிரி வந்து பிளாக் ஷர்ட், ஒயிட் ஷர்ட்லாம் வந்து இந்த பிராண்டில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி என்ன பிராண்டா இவ்வளோ பேசுகிற, என்ன பெய்ட் ப்ரொமோஷனா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு இந்த பிராண்டை பற்றி தெரியல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ரோட்ஸ்டர் பிராண்ட்லேருந்து ஒரு பிளாக் கலர் ஷூ டைப்பில் இருக்க சாண்டில். அண்ட் இந்த சாண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் இயர்லேருந்து ட்ரெண்டில் இருக்குது.
அண்ட் இது அப்பர் சோல் பார்த்தீங்கன்னா லெதரில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து ₹900 வருது. அந்த ₹900க்கு லெதரில் வந்துட்டு ஒர்த்துனே சொல்லுவேன். இது ஃபுல் க்ளோஸ் அண்ட் ஷூ டைப்பில் இருக்க ஒரு சாண்டல். அண்ட் வந்து இது பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் யூனிக்காக இருக்கனால இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இது ஸ்ட்ரீட் வேர்க்கெலாம் சூப்பராக மேட்ச் ஆகும். பட் ஒரு நார்மல் கேஷுவல்ஸ்க்கு வந்து இது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரீட் வேர் யூஸ் பண்ணுவீங்க, இந்த பேகி ஜீன், பேகி பேண்ட்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா இதை மேட்ச் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரீட் வேர் பற்றி வீடியோ போகிற நிறைய பேர் வந்து இது ஒரு பெஸ்ட்டான வந்து ஃபுட் வேர் ஸ்ட்ரீட் வேருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஸ்லிப்பர் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளாக் கலர் சாண்டலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்தாகவே இருக்கும். ஃபைனலாக ஒரு 5 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வேர் உங்களுக்கு நான் அன்பாக்சிங் பண்ணி காட்டினது மட்டும் இல்லாமல் அந்த பிராண்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே யூனிக்கான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு எதனா பிடிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டும் குவாலிட்டி வைஸ் அண்ட் டிசைன் வைஸ் அண்ட் ப்ரைஸ் வைஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லிப்பர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மிஸ் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு நிறைய லைக் வந்தால் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். இந்த பெஸ்ட்டான ஸ்லிப்பர் கலெக்ஷன் பற்றி இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ரிவ்யூ வேணுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அது ஸ்லிப்பர், ஷூ அண்ட் ஜீன், டிஷர்ட்னு சொல்லிட்டு எந்த பிராண்ட் என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் சரி நான் ரிவ்யூ பண்ண ரெடியாக இருக்கேன். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மை நேம் இஸ் அகில் ஃப்ரம் ADAPA Fashioner.